பிரின்சஸ் கட் குர்தா மார்க்கிங் வீடியோல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க கிளாத்ல மார்க் பண்ணி காட்டுங்கன்னு. எப்பவுமே பேட்டர்ன் ஷீட்ல மார்க் பண்ணிட்டு தான் நம்ம கிளாத்ல மார்க் பண்ணணும். ஓகேவா? அது எப்படிங்கறத பார்க்கலாமா? பிரின்சஸ் கட் குர்தாவோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், கால்குலேஷன் எப்படி எழுதணும் அப்படிங்கறத பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த். இப்போ நான் அதனால ஒரு பொம்மை போட்டுக்கலாம். ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்ங்கிறது என்னோட ஷோல்டர்ல இருந்து என்னோட முட்டிக்கு கீழே. இது என்னோட முட்டிக்கு கீழே நான் எடுத்துக்கிறேன். குர்தா அப்படின்னா நம்ம முட்டிக்கு கீழே எடுக்கிறது வந்து குர்தா. நம்ம அதுக்கும் கீழே எடுத்தோம், அதாவது கமிஷன் சொல்லுவோம், அது லாங் டாப். இப்போ நம்ம பண்றது குர்தா. இப்போ முட்டிக்கு மேலே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம குர்த்தி எப்படி சொல்லுவோம், ஜீனுக்குலாம் நம்ம போடுவோம்ல, அதை நம்ம குர்த்தி எப்படி சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ என்னோட ஃபுல் லென்த் என்னோட ஷோல்டர்ல இருந்து என்னோட முட்டிக்கு கீழே எனக்கு எவ்வளவு வேணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட ஃபுல் லென்த் 37. ஓகேவா? 37. இப்போ ஃபுல் லென்த் 37. நான் அது கூட பிளஸ் 1.5 1.5 இன்ச்சை நான் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். எதுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்னா, இங்கே ½ இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு வேணும், கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச் எனக்கு வேணும். நான் டபுள் ஃபோல்ட் பண்ணுவேன் அதனால. ஓகே, அப்போ இது ரெண்டையும் நான் கூட்டினா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 38 கிடைக்கும். இப்போ 38.5. இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர். ஃபுல் ஷோல்டர்ங்கிறது என்னோட போன் டு போன் எடுக்கிறது தான் ஃபுல் ஷோல்டர். ஓகே, இந்த போன்ல இருந்து இந்த போன் வரைக்கும் நான் எடுக்கிறது ஃபுல் ஷோல்டர். இப்போ என்னோட ஃபுல் ஷோல்டர் வந்து 15. நம்ம ஃபுல் ஷோல்டரை 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை 2. ஓகேவா? இப்போ என்னோட ஃபுல் ஷோல்டர் எவ்வளோ? 15. அதை நான் எவ்வளோ டிவைட் பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ண எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7.5 கிடைக்கும். ஓகே, இந்த 7.5 இப்போ 7.5 அதுலேருந்து நான் மைனஸ் 0.5, அதாவது ½ இன்ச்சை நான் கம்மி பண்ணுறேன். ½ இன்ச்சை நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 7. ஓகே, இதுதான் என்னோட ஆன்சர். இந்த 0.5 அப்படிங்கிறது இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டு. ஓகேவா? ½ இன்ச் இப்போ என்னோட 2ஆ பிரிச்சதுலேருந்து 7.5 கிடைக்குது. இந்த 7.5லேருந்து நான் ½ இன்ச்சை கம்மி பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு. இப்போ ½ இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ள, இப்போ எனக்கு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு ½ இன்ச்சு, அதுக்குள்ள நீங்கள் இந்த 1 இன்ச்சில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் என்னோட ஆன்சரு. மூணாவது நெக் வைடு. ஓகே, நெக் வைடுங்கிறது என்னோட செஸ்ட் டிவைடட் பை 12. ஓகேவா? அப்போ என்னோட செஸ்ட்ங்கிறது என்னோட அக்குளுக்குள்ள டேப் விட்டுட்டு என்னோட ஆம்பூல் இது என்னோட முதுகு சுற்றி எடுக்கிறது தான் என்னோட செஸ்ட். இதை நம்ம அப்பர் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க, அப்பர் செஸ்ட் சொல்கிறாங்க, செஸ்ட் சொல்கிறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அப்போது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 12. அப்போ செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 12 என்னோட செஸ்ட் எனக்கு 37 வருது. அதுக்குள்ள நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன். 12ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 3 இன்ச் கிடைக்கும். ஓகே, அப்போ என்னோட நெக் வைடு அப்படிங்கிறது கழுத்து அகலம். இப்போ என்னோட கழுத்து அகலம் இங்கிருந்து இங்கே வரைக்கும் எனக்கு 3 இன்ச், அதாவது 6 இன்ச்சு. இப்போ நம்ம டபுள் ஃபோல்ட் 4 ஃபோல்ட் போட்டிருப்போம் இல்லையா, அதில் வந்து எனக்கு 3 இன்ச் நான் மார்க் பண்ணுவேன் ஒரு சைடுக்கு. ஓகே, இப்போ நம்ம 2ஆ பிரிச்சோம்னா 2 சைடு வச்சிட்டோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து நெக் டீப்பு. இப்போ நெக் டீப் வந்து நம்மளோட விருப்பம் தான், நம்ம விருப்பம். இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு நான் 5 எடுத்துக்கிறேன், பேக்குக்கு நான் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு அது போதுமானது. உங்களுக்கு நீங்கள் பேக் வந்து 5 வைக்கிறீங்க, 6 வைக்கிறீங்க, 7 வைக்கிறீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கும் அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்ம் ஹோல். ஆம்போல் வந்து இப்போ உங்களோட ஆம்போல இப்போ ஆம்போல் லென்த், ஆம்போல்ங்கிறது நம்மளோட ஆம்போல் லென்த் தான் நம்ம ஆம்போல் சொல்கிறோம். இப்போ என்னோட ஆம்போல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ என்னோட ஷோல்டரோட வேல்யூ என்ன, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு 7 இன்ச்சஸ் என்னோட ஆன்சர். அதையே என்னோட ஆம்போல் லென்த்தாக நான் வச்சுக்கலாம். ஓகே, ஆம்போல் லென்த் அதே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு செஸ்ட் டிவைடட் பை 6. ஓகே, என்னோட செஸ்ட்டை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன், அதாவது என்னோட அப்பர் செஸ்ட்டை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 6. ஓகே, என்னோட செஸ்ட் எவ்வளோ? 37. 37 நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். 6ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 37 டிவைடட் பை 6. அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6.1 கிடைக்குது. இந்த 6.1 வருதுல்ல, இதுக்கப்புறம் நம்பர் இருக்குல்ல, இதை நம்ம சேர்த்துக்க கூடாது. இப்போ எனக்கு 1 2 இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் என்ன ஒரு நம்பர் வருதோ அந்த 2 நம்பர் மட்டும் தான் நம்ம இப்படி எடுத்துக்கணும். 6ஐயும் 1ஐயும் எடுத்துக்கணும். அப்போ 6.1. நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டுங்கிறது என்னோட இங்கே அக்குளுக்குள்ள டேப் விட்டு நம்ம சுற்றி எடுக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். அப்போ நான் எத்தனையால் டிவைட் பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, செஸ்ட் ரவுண்ட்
செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. அப்போது என்னோட செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ 37. நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 9.25 கிடைக்கும். அதாவது 9.25 கிடைக்கும். அது கூட ப்ளஸ் 0.5 எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். இது என்னோட ஈஸ் அலவன்ஸ். ஓகே, என்னோட ஏஸ் அலவன்ஸ். இது கூட நீங்கள் உங்கள் உடம்புல வந்து உங்களோட ட்ரெஸ் இறங்குறதுக்கு இப்போ நான் எனக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். அப்போ என்னோட 4 ஃபோல்டு டோட்டலாக எனக்கு 2 இன்ச் லூஸ் கிடைக்கும் என்னோட ட்ரெஸ் உள்ளே இறங்குறதுக்கு. இன்கேஸ் உங்களுக்கு எனக்கு இன்னுமே நல்லாவே லூஸாக வேணும் அப்படிங்கிறவங்க 1 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு அது அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரெஸ் போட்ட உடனே உடம்புல படாமல் பட்டுன்னு உள்ள போயிடணும் அப்படின்னா நீங்கள் 2-3 இன்ச்சஸ் கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ஃபிட்டிங்காக நான் போடுவேன், அதனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ இந்த 9.25ஐயும் இந்த 0.5ஐயும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிற ஆன்சரு 9.75, அதாவது 9.25 கிடைக்கும். அந்த 9.25 கூட ப்ளஸ் 1.5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். 1.5னா 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச் இது வந்து என்னோட சீம் அலவன்ஸ். இது என்னோட சீம் அலவன்ஸ். ஓகேவா? சரி, அதாவது இங்கே நம்ம தையல் பிடிக்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸில் டி எக்ஸ்ட்ராவாக கொடுப்போம். இதுதான் 1.5, 1/2 இன்ச்சு. ஓகேவா? பஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இது என்னோட நெப்பிள் பாயிண்ட். ஓகேவா? நெப்பிள் பாயிண்டா? இப்போ இது மேலே டேப்பு போட்டு என்னோட முதுகு சுற்றி நான் எடுக்கிறது தான் பஸ்ட் ரவுண்டு. நம்மளோட உயரமான இடம், அதாவது அப்பர் செஸ்ட்டுக்கு கீழே உயரமான இடம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி நம்ம எடுக்கிறது தான் பஸ்ட் ரவுண்டு. ஓகே, இப்போ என்னோட பஸ்ட் ரவுண்டு எனக்கு 37. ஓகே, சில பேருக்கு என்னோட அப்பர் செஸ்ட்டும் எனக்கு 37 தான் இருக்குது. ஓகே, 37 தான் இருக்குது. என்னோட மிடில் செஸ்ட்டும், அதாவது பஸ்ட்டுமே எனக்கு 37 தான் இருக்குது. சில பேருக்கு அப்பர் செஸ்ட் 37 ஒரு அளவு இருந்துச்சு அப்படின்னா மிடில் செஸ்ட் வந்து ஒரு அளவு இருக்கும். இப்போ எனக்கு 37 இருக்குன்னா என்னோட மிடில் செஸ்ட் எனக்கு 40 38 எக்ஸ்ட்ராவோ 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச் பக்கம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஓகே, அப்போது உங்களோட பஸ்டோட அளவு என்னவோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைடட் பை 4. ஓகேவா? bust round divided by 4. அப்போ என்னோட பஸ்ட் வந்து 37 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 4 டிவைட் பண்ணால் எனக்கு வர ஆன்சரு 9.25, 9.25 கிடைக்குதா? இது கூட ப்ளஸ் 0.5 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். ஓகே, 0.5 நான் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். இது வந்து என்னோட ஈஸ் அலவன்ஸ். ஓகே, இது என்னோட ஈஸ் அலவன்ஸு. இப்போது இது கூட இந்த 9.25ஐயும் இந்த 0.5ஐயும் நான் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு 9.75 கிடைக்கும். ஓகே, இந்த 9.75 கிடைக்குதா? இந்த 9.75 கூட ப்ளஸ் 1.5 நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது என்னோட சீம் அலவன்ஸ். ஓகே, அபெக்ஸ் பாயிண்ட்டு, apex to apex. ஓகே, apex to apex பாயிண்ட் அப்படிங்கிறது என்னோட நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட். இந்த நிப்பிள்லேருந்து இந்த நிப்பிள் வரைக்கும் எனக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறது தான் apex to apex பாயிண்ட். ஓகேவா? இப்போ apex பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட்டு டிவைடட் பை 10 பண்ணணும். ஓகேவா? அப்போது என்னோட பஸ்ட் ரவுண்ட் என்ன? என்னோட பஸ்ட் ரவுண்டு டிவைட் பை 10. என்னோட பஸ்ட் ரவுண்டு 37. இந்த 37 நான் 10ஆல் டிவைட் பண்ணுறேன். 10ஆல் டிவைட் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு 3.7 கிடைக்கும். ஓகே, 3.7 கிடைக்கும். 3.7 வருதா? ஓகே, நெக்ஸ்ட்டு அபெக்ஸ் லென்த்து. ஓகே, அபெக்ஸ் லென்த்து. இப்போ அபெக்ஸ் லென்த்து அப்படிங்கிறது என்னோடய ஷோல்டர்லேருந்து என்னோடய நெப்பிலோட லென்த்து என்ன இருக்கோ, நெப்பில் பாயிண்ட் எங்கே வந்து முடியுதோ அதுதான் நம்ம அபெக்ஸ் லென்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அப்போ அபெக்ஸ் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட்டு டிவைடட் பை 4. ஓகே, இது ஃபார்முலா. பஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. அப்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நான் 4ஆல் டிவைட் பண்ணேன்னா
ஃபஸ்ட்டு 37, அதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எனக்கு 9.25 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு அண்டர் பஸ்ட்டு. அண்டர் பஸ்ட் அப்படின்னா அடிமார்பு உயரம். ஓகே, அடிமார்பு உயரம். இதை நான் எதால் டிவைட் பண்ணோன்னா என்னோட பஸ்ட்டு டிவைடட் பை 3. ஓகே, divided by 3. இது ஃபார்முலா. bust round divided by 3. ஓகே, அப்போது என்னோடய பஸ்ட் 37, அதை நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். 3ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 12.3 கிடைக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டேன். $12.3. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் லென்த்து. வேஸ்ட் லென்த் அப்படிங்கிறது என்னோட இந்த ஷோல்டர்லேருந்து என்னோட உடம்புலே வைடஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, இப்படி வைடஸ்ட் பாயிண்ட் இருக்கும்ல, இந்த இடம், இதுதான் என்னோடய வேஸ்ட்டு. ஓகே, இந்த சென்டர் ஷோல்டர் டேப் வச்சுட்டு என்னோட இந்த வகலம் கம்மியான இடத்த எங்கே முடியுதோ அங்கே எடுக்கிறது தான் என்னோட வேஸ்ட் லென்த்து. அப்போ எனக்கு வந்து 14 இருக்குது, அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இப்போது வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டை நான் 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே ஓகே, வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. இப்போ என்னோட வேஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணனா என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோனா 32. ஓகேவா? 32 டிவைடட் பை 4 அப்படின்னா எனக்கு 8 கிடைக்கும். அது கூட ப்ளஸ் ஒரு 0.5 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது என்னோட ஈஸ் அலவன்ஸ். ஓகே, என்னோட ஈஸ் அலவன்ஸு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இது ரெண்டையும் நான் கூட்டினேன், இந்த 8ஐயும் இந்த 0.5ஐயும் நான் கூட்டினேன்னா எனக்கு 8.5 கிடைக்குது. இந்த 8.5 கூட ப்ளஸ் 1.5 என்னோட சீம் அலவன்ஸுக்காக சேர்த்துக்கிறேன். ஓகே, சீம் அலவன்ஸுக்காக சேர்த்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹிப் லென்த்து. ஹிப் லென்த்து அப்படிங்கிறது என்னோட ஷோல்டர்லேருந்து இப்போ இங்கே என்னோட தொப்புள் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்புறமா நான் உட்காரும்போது எனக்கு மடங்குற இடம் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்குது என்னோட தொப்புள் பாயிண்ட்டு. நான் உட்காரும்போது மடங்குற இடம் இங்கே இருக்குது. அப்போது நான் எப்படி எடுக்கணும்னா என்னோட ஷோல்டர்லேருந்து என்னோட இங்கே கீழே தொப்புள் பாயிண்ட்டுக்கு கீழே ஒரு 2 inches 3 inches நமக்கு கீழே இறங்கும். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். நம்ம உட்காந்தா மடங்குற இடம் இருக்கோ அந்த இடத்து தான், அந்த லென்த்து தான் உங்களுக்கு ஹிப் லென்த்து. ஓகேவா? அப்போ என்னோட ஹிப் லென்த் வந்து எனக்கு 18 இருக்குது. நெக்ஸ்ட் ஹிப் ரவுண்டு. இப்போ ஹிப் ரவுண்டு அப்படிங்கிறது இப்போ எங்கே நான் லென்த்து முடிச்சோனோ அங்கே வரைக்கும். இப்போ எப்படி எடுக்கணும்னா நமக்கு பின்னால் பெட்டக்ஸ் இருக்குல்ல, அதோட உயரமான இடத்த சுற்றி தொப்புள் கிட்ட வந்து உங்களோட டேப் பண்ணி எடுத்துடும். சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த சுற்றளவை எடுக்கிறது தான் நமக்கு ஹிப் ரவுண்டு. இதை நம்ம சீட் ரவுண்டு, சீட் லென்த்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ என்னோட ஹிப் ரவுண்டு வந்து எனக்கு இதை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? என்னோட ஹிப் ரவுண்ட் எனக்கு 40. ஓகேவா? அப்போ இந்த 40ஐ ஹிப் ரவுண்ட்
டிவைடட் பை 4. இப்போ என்னோட ஹிப் ரவுண்ட் எவ்வளோ 40. நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 10 கிடைக்கும். இது கூட ப்ளஸ் 0.5 சேர்த்துக்கிறேன். இது என்னோட ஈஸ் அலவன்ஸ். என்னோட ஈஸ் அலவன்ஸு. நெக்ஸ்ட் வந்து அப்போ இந்த 10.5 இது ரெண்டையும் நான் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குது 10 கிடைக்குது. 10.5 கிடைக்குது. இது கூட ப்ளஸ் 1.5 என்னோட சீம் அலவன்ஸுக்காக சேர்த்துக்கிறேன். ஓகே, என்னோட சீம் அலவன்ஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ பேட்டர்ன் ஷீட்டில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த்து ட்ரெஸ்ஸோட ஃபுல் லென்த் மார்க் பண்ணணும். இப்போ என்னோட ஃபுல் லென்த் எனக்கு 38 வருது. ஆனால் எனக்கு பேட்டர்ன் ஷீட் 36 தான் இருக்குது. இப்போ எனக்கு லைனிங் கிளாத்தில் இதை அப்படியே போட்டு கட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம லைனிங் கிளாத் எப்போவுமே ஒரு மெயின் கிளாத்தை விட ஒரு 2.5 இன்ச் 2 இன்ச்சு மேலே தள்ளி தான் எடுப்போம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னோட ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டரோட அகலம் எனக்கு 7 இன்ச்சஸ் வருது. இந்த 7 இன்ச்சஸ் நான் அப்படியே இங்கே மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட கழுத்தோட அகலம் நெக் வைட் மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3 இன்ச்சு, அந்த 3 இன்ச்சு அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகேவா? அப்புறம் என்னோட கழுத்தோட அகலம் எங்கே முடிஞ்சிச்சோ அந்த இடத்துல தான் என்னோட நெக் டி மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்னோட நெக் டீப் என்ன எனக்கு 5.25. இப்போ 5.25 ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தா நான் 5.25 மார்க் பண்ணுறேன். ஏன் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன்னா எனக்கு இங்கே ஷோல்டர் பிடிச்சிருவேன். அப்போ என்னோட 5.25 எனக்கு கரெக்டாக கிடைச்சிடும். ஓகேவா? என்னோட நெக் வைடு மேலே என்னவோ இப்போ 3 இன்ச்சா, அந்த 3 இன்ச்சு தான் என்னோட நெக் டீப் முடிகிற இடத்துலையும் இருக்கணும். அதை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணி இப்போ அப்படியே ஒரு பாக்ஸ் போட போகிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ என்னோட ஆம்போல் லென்த் வந்து என்னோட ஷோல்டரோட லென்த் என்னவோ அதே கூட என்னோட ஆம்போல் லென்த்தா எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்னோட ஃபார்முலா படி நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதுல இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு, 1/2 இன்ச் எதுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம்னா நம்ம ஷோல்டர் பிடிப்போம். 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு போகும். ஓகே, இப்போ எனக்கு 6.1 வந்துச்சு அப்படின்னா இப்போ 6.25 வச்சுக்கிறேன். 6.25 இருந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சா எனக்கு 6.25 வருது. ஓகேவா? அப்படி பார்த்தா என்னோட ஃபார்முலா படி என்னோட ஷோல்டரோட லென்த்துக்கும் என்னோட ஃபார்முலா படி கண்டுபிடிச்ச லென்த்துக்கும் 1/4 இன்ச் டிஃப்ரெண்ட் தான் வருது. அது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஓகேவா? அப்படின்னா அப்படியே என்னோட ஆம்போல் லென்த்தையே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அந்த ஆம்போல் லென்த் அப்படியே கனெக்ட் பண்றேன். இப்போ இங்கே 7 இன்ச்னா இந்த 7 இன்ச் இங்கே இருக்கணும். அதை நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த அப்பர் செஸ்ட் லென்த்துக்கு என்னோட ஆம்போல் லென்த் என்னவோ அதுதான் என்னோட அப்பர் செஸ்ட் லென்த்தாகவும் இருக்கும். நான் அதை அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். இது போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னோட மிடில் செஸ்ட் லென்த் நான் உங்களுக்கு அபெக்ஸ் லென்த் அப்படின்னு கால்குலேஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ என்னோட அபெக்ஸ் லென்த் வந்து எனக்கு 9.25 என்னோட ஃபார்முலா படி. ஆனா என்னோட பாடி படி பாத்தீங்கன்னா எனக்கு 10 வருது. ஓகேவா? அப்போ 10 பிளஸ் 1/2 இன்ச் 10 மார்க் பண்றேன். எதுக்கு அந்த பிளஸ் 1/2 இன்ச்னா நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே சென்டர் ஷோல்டர் டேப் போட்டு என்னோட வேஸ்ட் லென்த்தை மார்க் பண்றேன். என்னோட வேஸ்ட் லென்த் எனக்கு 14. நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஷோல்டருக்கும் சேர்த்து நான் 15 மார்க் பண்றேன். ஓகேவா? 15 மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட ஹிப் லென்த் எனக்கு 18. நான் வந்து 18 மார்க் பண்றேன். ஓகேவா? இப்போ அந்த லென்த் எல்லாம் அப்படியே போட்டுலாமா? ஃபர்ஸ்ட் என்னோட மிடில் செஸ்ட் லைன், செகண்ட் என்னோட பேஸ் லைன். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட ஹிப் லென்த். ஓகே, இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இப்போ நம்ம லென்த் வைஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வித் வைஸ் பார்க்கலாம். என்னோட செஸ்ட் ரவுண்டு எனக்கு 9.25. அந்த 9.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பஸ்ட் ரவுண்டு, அதாவது மிடில் செஸ்ட் ரவுண்டு நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட வேஸ்ட் ரவுண்டு, அதை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட ஹிப் ரவுண்டு, அந்த ஹிப் ரவுண்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த புள்ளிங்களை எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணலாம். ஓகே, மார்க் பண்ணிட்டு இப்போ அதே இங்க என்ன பத்திரம் என்னோட ஹிப்ல இங்க என்ன பத்திரம் வந்துச்சோ அதுதான் எனக்கு கீழே வரைக்குமே 10.5 வரணும். ஓகேவா? சும்மா அப்படி என்னோட லைன் கரெக்டாக வரதுக்காக ஒரு 2 புள்ளி வச்சுக்கிறேன். இது அப்படியே என்னோட ஹிப்ல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜாயின் பண்ணிட்டேனா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ நான் இங்கே கோடு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து வெளியே அப்படியே 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி என்னோட சீம் அலவன்ஸுக்காக நான் எடுத்துக்கிறேன். நம்ம வெயிட் போட்டால் பிரித்து விடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 2 டைல் 3 டைல் கொடுப்போம்ல, நான் அதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே 1.5 இன்ச் வருதுன்னா இங்கேயும் 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணணும்.
ஆனால் அதுலேருந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி நான் வந்து இந்த செட்டை மடக்கி அடிக்கும் போது எனக்கு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மெல்லிஸாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுவேன். இப்போ நான் இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். 1/2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இங்கே 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணுறேன். அதாவது இந்த சீமுக்காக நான் மார்க் பண்ணல, அதுல இருந்து உள்ள 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் கட்டிங் போடும்போது இதை நான் தனியாக இந்த இதை கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஆம்கோல் கர்வ் எடுக்கலாம். ஆம்கோல் கர்வ் எடுக்கிறதுக்கு இப்போ என்னோட ஆம்கோல் லைன் முடிகிற இடத்துல இருந்து ஒரு இன்ச் மார்க் பண்ணி இப்படி 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னோட ஆம்போல் பிரிக்கிறேன். என்னோட ஆம்போல் என்ன 7 இன்ச்சு 7 இன்ச்சு 2ஆக பிரித்தேன் அப்படின்னா எனக்கு 3 கிடைக்கும். அந்த 3ஐயும் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இப்போ மூணு டாட்ஸை மார்க் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். எப்படின்னா இப்போ என்னோட ஆம்போல 2ஆக பிரிச்சதையும் இங்கே நான் 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு இந்த கர்வ் லைன் இந்த இடத்தையும் அண்ட் என்னோட செஸ்ட் முடிகிற ரவுண்டையும் நான் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாமா? இப்போ மேலேருந்து லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டாட் வைங்க. டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி ஸ்ட்ராங்காக வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? ஆம்போல்ஸ் கர்வ்ஸ்களில் நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். நான் கையிலே தான் ட்ரா பண்ணுவேன். அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லதும் கூட. இல்லை ஸ்கேல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி என்னோட ஆம்போல் கர்வ் நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஓகே இப்போ நான் மார்க் பண்ணிருக்க எல்லாமே நார்மல் டாப்புக்கு. இப்போ குர்த்தா நார்மல் குர்த்தாக்கு என்ன நம்ம மார்க் பண்ணணுமோ அதெல்லாம் நான் இதில் மார்க் பண்ணிட்டேன். ஆனால் நான் பிரின்சஸ்க்கு மார்க் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவையானது என்னோட அடிமார்பு உயரம், அப்புறம் வந்து என்னோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் லென்த். ஓகேவா? இது ரெண்டும் என்னோட பிரின்சஸ்க்கு தேவை. இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாமே நம்மளோட நார்மலுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் லென்த் மார்க் பண்ணலாம். இப்போ அப்பெக்ஸ் லென்த் எனக்கு 3.5, நிப்பிள் டு நிப்பிள் பாயிண்ட் இருக்குல்ல, அது எனக்கு 3.5. அந்த 3ஐயும் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? வேற கலர்ல மார்க் பண்ணலாம். அப்போ இந்த 3ஐயும் நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அதே 3 தான் 1 2 3 கோட்லேயும் எனக்கு வரணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு நம்ம ஜாயின் பண்ணுவோம். அது என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே 3ஐயும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனக்கு அடிமார்பு உயரம் வேணும். அடிமார்பு உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் கண்டுபிடிச்சி எடுத்துருக்கேன்ல, அதை மார்க் பண்ணலாம். இப்போ என்னோட அடிமார்பு எனக்கு ஃபார்முலா படி எவ்வளோ வருது? 12.3 வருது. ஆனால் என்னோட பாடி படி எனக்கு 12.25 வருது. சும்மா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அப்போது எனக்கு மேலே ஷோல்டருக்கும் சேர்த்து நான் எத்தனை மார்க் பண்ணணும்? 13.25 இங்கே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவா என்னோட நார்மல் குர்தாவுக்கு விட எக்ஸ்ட்ராவா தேவைப்படுற ஒரு மெஷர்மெண்ட். ஓகேவா? இது என்னோட அடிமார்பு உயரம். ஓகே, அதாவது அண்டர் பஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ நான் இந்த டாட்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்றேன். இங்கேயும் என்னோட அடிமார்புக்கும் நான் 3 மார்க் பண்ணணும். 3 மார்க் பண்ணிட்டு அப்படியே இதை ஃபுல்லா டாட்ஸ் எல்லாம் நான் ஜாயின் பண்றேன். நெக்ஸ்ட் இப்போ என்னோட ஹிப் லென்த் இருக்குல்ல, ஹிப் லென்த்ல இருந்து மேலே 2 இன்ச்சு இப்படி மார்க் பண்றேன். ஓகேவா? 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னோட இந்த வேஸ்ட் லென்த் இருக்குல்ல, இந்த வேஸ்ட் லென்த்ல இங்கே நம்ம 3.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டை அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மார்க் பண்ணிட்டு இப்போ என்னோட அண்டர் பஸ்ட் இப்போ எங்கெங்க கனெக்ட் பண்ணணும் இந்த டாட்டா அப்படின்னா என்னோட அண்டர் பஸ்ட் அண்ட் என்னோட வேஸ்ட் அண்ட் என்னோட ஹிப்ல வந்து 2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கலாம். அந்த இதையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணலாமா? என்னோட அண்டர் பஸ்ட்ல இருந்து என்னோட ஹிப்புக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணதையும் அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணதையும் அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்னோட ஹிப் லென்த் மேலே 2 இன்ச் மார்க் பண்ணேன், அதை கனெக்ட் பண்றேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இங்க இருக்க டாட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எழுதிடலாமா? இப்போ இங்கே 1/2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச்சு. ஓகே,
இப்போ இங்கேருந்து இங்கே 2 inches. ஓகே, இப்போ ஆம்ஹோல் சைடு இருக்க டாட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இப்போ இந்த டாட்ல இருந்து இங்கே ஒரு 1/2 inch தள்ளி மார்க் பண்ணுறேன். இப்படி 1/2 inch தள்ளி மார்க் பண்ணிட்டு இப்போ அது இப்போ இங்கேருந்து அந்த டாட்டு எங்கே டாட் வச்சேனோ அங்கேருந்து 1/2 inch மார்க் பண்ணுறேன். இப்படி 1/2 inch மார்க் பண்ணுறேன். இப்போ அது ரெண்டே கனெக்ட் பண்ணலாம் அது கூட. ஓகேவா? இப்போ இந்த 1/2 inchல இருந்து மேலே 1/4 inch மார்க் பண்ணுறேன். இதை நான் புக்கில் மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 inchல இருந்து மேலே அந்த வளைவு வரைஞ்சிருக்கோம்ல அங்கே இங்கே 1/4 inch மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கீழே 1/4 inch மார்க் பண்ணுறேன். ஓகே, இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் 1/2 inch கண்டுபிடிச்சேன்ல அந்த 1/2 inch என்னோட நிப்பிள் பாயிண்ட் கூட அப்படியே ஜாயின் பண்ணுறேன். சரி, அபெக்ஸ் லென்த்தில் வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே இந்த மேலே 1/4 inch மார்க் பண்ணல அந்த கூட நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் 1/4 inch கீழே மார்க் பண்ணல அந்த கூட இப்படி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு இப்போ நான் இந்த பீஸ் தனியாக கட் பண்ணுவேன், இந்த பீஸ் தனியாக கட் பண்ணுவேன். அப்போ இந்த சென்டரில் இருக்க பீஸை நான் கட் பண்ணி எடுத்துடுவேன். எடுத்துட்டேன்னா நான் பீஸ் என்னோட ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணும்போது 2 பீஸையும் நான் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஏறி இறங்கி வரும். அதே மாதிரி கீழேயும் ஏற்ற இறக்கம் வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் கீழே என்னோட 1/2 inchல இருந்து கீழே மார்க் பண்ணல 1/4 inch அந்த 1/4 inchல இருந்து மேலே 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 inch. ஓகே, 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கர்வுக்காக நம்ம இந்த சென்டர்ல 1 inch மார்க் பண்ணி இந்த டாட் இருக்குல்ல இங்க இருந்து அப்படியே ஒரு 1/4 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 1/4 inches மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த 1/2 inchையும் இந்த 1/4 inchையும் கனெக்ட் பண்ணணும். இப்படியே கனெக்ட் பண்ணி போயிட்டு அப்படியே என்னோட ஆம்ஹோல்ல போய் முடியணும். கனெக்ட் பண்ணலாமா? இந்த 1/2 inch மார்க் பண்ணி கனெக்ட் பண்ணி அதை அப்படியே கொண்டு போயிட்டு என்னோட அப்படியே இந்த செஸ்ட் ரவுண்ட் முடியுதுல அங்கே போயிட்டு அப்படியே முடிச்சிடணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை தனியாக கட் பண்ணிடுவோம், இதை தனியாக கட் பண்ணிடுவோம். இங்கே வந்து 1/4 inch. ஓகே, ஸோ இங்கேருந்து இது 1/2 inch. இந்த லென்த் இருக்குல்ல இது வந்து 1/2 inch. ஓகே, அப்போது இது 1/4 inch. இந்த பக்கம் எழுதுறேன், இது 1/4 inch. இப்போ இந்த கோடு இருக்குல்ல இது 1/4 inch. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல இப்போ இந்த லைன் இது ஃபுல்லாகவே நம்ம 3.5 inch மார்க் பண்ணி தானே மார்க் பண்ணிக்கோம். இப்போ நம்ம இங்கே 3.5 inch வருதுன்னா அது என்னோட கடைசி வரைக்கும் கீழே வரைக்குமே எனக்கு 3.5 inch வரணும். இப்போ அந்த 3.5 inch மார்க் பண்ணி அப்படியே போட்டுடலாம். ஓகே, ஓகே, இப்போ கட் பண்ணலாம். இப்போ நான் டபுள் ஃபோல்ட் போட்டிருந்தேன், அதை நான் அப்படியே கட் பண்ணுறேன். நான் போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு ஒரு வேளை ஏதாவது ஒன்று கிழிஞ்சிச்சுன்னா கூட ஒன்று யூஸ் ஆகும், அதுக்காக. அப்படியே என்னோட மேலே டாட்டில் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஆம்ஹோல் சைடு மேலேருந்து கட் பண்ணுறேன். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு இந்த டாட்டை இந்த இடத்துல கட் பண்ணிடணும். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா கோடுலையுமே நம்ம நாச்சஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி வி கட் கொடுத்துக்கணும். அப்போ நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ இந்த நாச்சஸ் இருந்துச்சுன்னா தான் இந்த எல்லா நாச்சஸையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு கிளாத்தில் ரெண்டு சைடுமே கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஏறி இறங்கி வர ப்ராப்ளம் இருக்காது. அதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்து இந்த இடத்துல ஷோல்டரை கிராஸ் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோல்டர் அப்படியே கிராஸாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நெக் வைடு கிட்ட ஒரு நாச்சஸ் கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சைடு இருக்க பீஸ் கட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்க பீஸ் கட் பண்ணலாம். இப்போ என்னோட ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, இந்த 1/2 இன்ச்சை நான் கட் பண்ணிடுவேன். என்னோட ஆர்ம் ஹோல் சைடு அப்படி கட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த டாட்டை கட் பண்ணுறேன். ஓகே, இந்த மேலே கோட்டு போட்டிருக்கோம்ல அதையும் இந்த மூணையும் நான் சேர்த்து கட் பண்ணுறேன். ஓகே, கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடம் ஷார்ப்பாக இருக்குல்ல, இந்த ஷார்ப்பாக இருக்கிறதுல ஒரு 0.1 அளவுக்கு தான் நான் வேணா மார்க் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு லைட்டாக தான் என்னது, அதாவது ரவுண்ட் பண்ணி விடுறேன், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் அப்படியே சப்பி ஆகிடும். அந்த இடம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது சுருக்காக நிற்கும். இப்போ இந்த இடத்தையும் நான் லைட்டாக கர்வ் பண்ணிட்டேன், இந்த இடத்தையும் நான் லைட்டாக கர்வ் பண்ணிட்டேன். கர்வ் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட் ஷார்ப்பாக இருக்கிறத சின்னதாக ரவுண்ட் பண்ணுறேன், இவ்வளோதான். ஓகேவா? பார்த்தாலே தெரியுதா நல்லா ஒரு ரவுண்டாக வந்திருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லிட்டு சைடு வந்து எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 இன்ச்சு தான் நான் மடிக்க அடிப்பேன். அதனால் எக்ஸ்ட்ரா சீம் கொடுத்துருக்கோம்ல, அந்த சீம் சைடு இருக்க 1 இன்ச்சை நான் ஸ்லிட் வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். இதுவரை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த எக்ஸ்ட்ராவை இப்படி கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது கட் பண்ண பிறகு எப்படி இருக்கும்னா, கட் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு நாச்சஸ் போட சொன்னேன்ல எல்லா கோடுகளையுமே, இப்போ நான் கோடுகள் எல்லாம் இப்படி கரெக்டாக வைக்கும்போது அந்த நாச்சஸ் கொடுத்துருக்கேன்ல, ஓகே, இந்த லைன்ஸ் எல்லாம் நான் அப்படி கரெக்டாக வரும்போது அங்கே எனக்கு டாப்பும் கரெக்டாக அந்த லென்த்து வருது. அதே போக என்னோட ஆர்ம் ஹோலும் இந்த இடத்துல கரெக்டாக வருது. ஓகேவா? அதுக்காக நான் அப்படி கட் பண்ண சொன்னேன். 2 பீஸ்லையுமே கட் பண்ணிக்கணும், இதுலேயுமே கட் பண்ணிக்கணும்.
பிரின்சஸ் லைன் பொறுத்த அளவுக்கு லைன்ஸ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலை அப்படின்னா அந்த சுருக்கா வர்றது, கப்பு செஸ்ட் வந்து அப்படியே அமுத்தி கொடுக்குறதுங்கிற நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால கரெக்டாக 2 பக்கமும் அந்த கோடு நம்ம மார்க் பண்ண கோடுங்களை எல்லாம் ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம கட் பண்ணிடுமா? கட் பண்ண பிறகு இது என்னோட ஹிப் கிட்ட வர என்னோட அண்டர் பஸ்ட் அந்த இதுலேருந்து முடிகிற டாட்டு இது. ஓகேவா? என்ன கட் பண்ணி எடுத்துட்டேனா? நெக்ஸ்ட் வந்து இது என்னோட ஆம்போல் டாட்டு இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம சென்டரில் 1.5 இன்ச் மார்க் பண்ணி இப்படி 4 இன்ச்சஸ் 2 பக்கம் மார்க் பண்ணோமா, அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த இடத்துல இப்படி தான் கேப் இருக்கும். நம்ம இதை இப்படி ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஆம்போலுக்காக மேலே நான் மார்க் பண்ணல, அதை பாருங்க கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, அதுக்கு தான் இந்த நாச்சஸ் எல்லாம் உங்களை கரெக்டாக அந்த லைனுக்குலாம் நாச்சஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்க இந்த குர்த்தா கூட சேம் கால்குலேஷன் யூஸ் பண்ணி எப்படி மார்க் பண்ணிக்கணும் பேட்டர்ன் ஷீட்ல அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த பஸ்ட் கிட்ட எல்லாம் எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாம ஷார்ப்பா இல்லாம அப்படியே ரவுண்ட் வந்து நிற்கும். ஒரு மாதிரி ஆக்வேடா இல்லாம ரொம்ப டீசெண்டா இருக்குல்ல. அதே சமயத்துக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஷேப் நிற்குது இந்த இடத்துல எனக்கு. ஆனா எனக்கு ஃபிட்டா இருக்கான்னு கேட்டா ஃபிட்டு கிடையாது. அப்படியே கொஞ்சம் நல்லாவே லூஸா இருக்கு. என்னோட ட்ரெஸ்ஸை நான் உள்ள போடும்போது அப்படியே எங்கேயுமே டைட்டா இல்லாம அப்படியே உள்ள இறங்கிருச்சு. ஓகேவா? சரி, இப்போ நான் எந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் ஷீட்ல மார்க் பண்ணிக்கணும், என்னோட கால்குலேஷன் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கணும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு நான் இப்போ ஸ்டிச்சிங் வீடியோ கொடுப்பேன்ல, அப்போ நான் எங்கெங்க எதை ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணும்போது இதே மாதிரி உங்களுக்கு நீட் லுக்கில் கிடைக்கும். ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.